அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 5, பகுதி 5. ஜெனரல் மார்க்ரெட் இந்த பக்கமும் அந்த பக்கமுமாய் சுண்டி விட்டவரைப் போல அல்லாடி கொண்டிருந்தார். தூக்கம் அவருக்கு வரவில்லை. இருட்டிலும் ஆர்த்தூர் ரிச்மண்டின் முகத்தினை அவர் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். ஆர்த்தூரை நேசித்தார் மார்க்ரெட். எத்தனை ஆழமாய் முடியுமோ அத்தனை ஆழமாய் நேசித்திருக்கிறார். லிசி முன்னுக்கும் பின்னாகவே பேசும் முரணான குணம் படைத்தவள். எப்போதும் டா என்றால் டு என்பாள், டு என்றால் டா என்பாள். மார்க்ரெட் பிரமித்து பேசும் நபர்களில் ஏறத்தாழ அனைவரையும் புறந்தள்ளிவிட்டு அவர்களுக்கு வெறும் வெத்துவேட்டு என்று பட்டம் தந்து விடுபவள் லிசி. மானாவாரியாய் லிசிக்கு எல்லோருமே வெத்துவேட்டுதான். ஆனால் லிசி ஆர்த்தூரை ஒரு சுவாரஸ்யமற்றவனாய் அளவிடவில்லை. ஆரம்பத்திலிருந்தே இருவரும் நன்றாக ஒத்துப்போனார்கள். பாட்டு, கதை, படங்கள் என பலவற்றை பற்றியும் இருவரும் பேசி தீர்த்தார்கள். லிசி அவனை கிண்டல் செய்திருக்கிறாள். அவனை மையப்படுத்தி கேலியும் பண்ணியிருக்கிறாள். அவன் கோபம் கொள்ளும் அளவுக்கு காலை வாரி விட்ட தருணங்களும் அநேகம். இந்த மார்க்ரெட் இப்படி ஒரு தாயின் பிரிவினை லீசி அவன் மேல் செலுத்துவதை நினைத்த மாத்திரத்திலே சிலிர்த்து போயிருக்கிறார். தாயின் பரிவு. மண் மண். அவன் 28 என்றும் அவள் 29 என்றும் நினைத்து பார்க்காதது எத்தனை அபத்தம், முட்டாள்தனம். மார்க்ரெட் லிசியை நெஞ்சு ரொம்பி வழிய வழிய காதலித்தார். இப்போது கூட அவளுடைய முகத்தினை பிசிறின்றி இவரால் காண முடிகின்றது. அவளது ஆர்டின் போன்ற இதய வடிவ முகம், ஆழ்ந்த சாம்பல் நிற தேனிலாடும் திராட்சை விழிகள், அடர்த்தியும் சுருளும் சேர்ந்த நடனமாடும் கேசக்காடு. மார்க்ரெட் லீசியை நெஞ்சு பொங்கி வழியதான் காதலித்தார். அப்படித்தான் அவளும் என்பதில் முற்றிலும் நிச்சயமாயிருந்தார். நாடு விட்டு நாடு போன இடத்தில் கூட அங்கு பிரான்சில் நரகமாய் பிழித்தெடுத்த வேலையின் நடுவிலும் மெனக்கெட்டு உட்கார்ந்து கொண்டு இதய வடிவ முகத்தையே நினைத்து கொண்டிருக்கிறார் ஜெனரல். நெஞ்சுக்கு பக்கத்திலேயே இருக்கும் லிசியின் புகைப்படத்தை எடுத்து எடுத்து ரசித்து ரசித்து பிறகுதான் ஒரு முறை கண்டுபிடித்தார். கதைகளில் நடப்பது போலவே அச்சு அசலாய் ஒரு நாள் எல்லாம் தளந்தொட்டன. தப்பான கவருக்குள் மாற்றி வைக்கப்பட்ட கடிதம். லிசி இருவருக்கும் கடிதம் எழுதி கொண்டிருந்தாள். ஒருமுறை ஆர்த்தூருக்கு எழுதியிருந்த கடிதத்தை ஜெனரலுக்கான முகவரியை எழுதி உறைக்குள் வைத்துவிட்டாள். இப்பொழுது கூட இத்தனை வருடங்கள் கடந்த பின்பும் கூட அது தந்த அதிர்வனை மார்க்ரெட்டால் உணர முடிகின்றது. அது வலி. கடவுளே, அது ஜெனரலை வதைத்தது, சிதைத்தது. இந்த சங்கதி இடைவெளியில்லாது அப்படியே கொஞ்ச நாட்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. கடிதம் இதை தெளிவாக்கியது. வார இறுதி நாட்களில், அப்படியானால் சென்ற முறை வார இறுதி 2 தினங்கள் ரிச்மண்ட் விடுப்பு எடுத்தது கூட. லிசியும் ஆர்த்தூரும் துரோகி, கடைத்தெடுத்த அயோக்கியன், திருட்டுச் சிரிப்பு, அடிபணிந்து சொல்லும் எஸ் சார், தோ சார், நாய், வேஷத்தாரி, அடுத்தவன் மனைவியை திருடி சேரும் தெருநாய். மெதுவாகத்தான் அந்த எண்ணம் ஒன்று திரண்டு வேரூன்றி கிளை பரப்பியது. ஈவிருக்கமின்றி கொன்று போட வேண்டும் என்னும் அந்த தீவிர மூர்க்கம் வெளியே ஒன்றையுமே காட்டிக்கொள்ளாமல் வழக்கம்போல் இயங்குவதாய் சமாளித்தார் ஜெனரல். ஆர்த்தூரை பொறுத்த மட்டில் அவனுடனான இவருடைய நடவடிக்கை பழையபடி அப்படியே நீடிப்பதாய் உணர்த்த முயற்சி செய்தார். இதில் ஜெயித்தாரா? இவர் அப்படித்தான் நினைத்தார். ஓரளவு இது சரிதான். ஆர்த்தூர் ரிச்மண்ட் சந்தேகிக்கவில்லைதான். இருந்தாலும் மனம் குமரிக்கொண்டே இருந்ததால் ஒத்துப்போகாத தருணங்கள் விளைவதை தவிர்க்க முடியவில்லை. குமரல், நரம்புகள் பின்னி துடிக்க, அதனை வெளியே தெரியாமல் தவிர்க்க நினைத்து ஆர்த்தூரிடம் மட்டும் தப்பிக்க, ஆனால் மற்றவர் கண்களில் அகப்பட்டு விட. ஓரிரு முறை என்னாயிற்று ஜெனரலுக்கு என்று ஆர்வமாய் பார்த்தான் ஆர்மிட்டேஜ். சின்ன பயல்,
ஆனால் நல்ல சிந்தன சக்தி. அந்த பயலுக்கு கவனித்து விட்டானோ? கற்பனை நிஜமாகும் சரியான அந்த நேரம் வந்தபோது ஆர்மிட்டேஜ் கணித்தே விட்டான். ஆர்த்தூர் ரிச்மண்டை மரண வாய்க்கு அனுப்பி வைத்தார் ஜெனரல். ஏதாவது மாய மந்திரம் நடந்திருந்தால் மட்டும்தான் துளி காயமின்றி ஆர்த்தூரை மீட்டு வந்திருக்க முடியும். அப்படி ஒரு மந்திரம் இடம்பெறவில்லை. ஆம், ரிச்மண்டை திட்டமிட்டு மூட்டை கட்டி மூச்சில்லாதவன் ஆக்கினார் மார்க்ரெட். அதற்காக அவர் துளியும் வருந்தவில்லை. மிக சுலபமாக காரியம் கைகூடியது. போர் என்னும் போர்வைக்குள் பிழைகள் பலமுறை நடந்துவிடுகின்றன. சிப்பாய்கள் தேவையற்று மரணவாயுக்குள் ஊட்டப்பட்டு விடுகின்றனர். போரின் முக்கிய விளைவு இது. விஷயம் தெரிய வந்ததும் குழப்பம் உருவாகும், அதிர்ச்சி ஏற்படும், இறுதியாய் வீர மரணம், அது இது என்று பிறகு நாடே இடிந்து போய்விட்டார் ஜெனரல். தெரியுமோ, தனது திறமையற்ற நிர்வாகத்தால் மிகப்பெரிய தவறு நேர்ந்து விட்டதாய் துடித்துடித்து போய்விட்டார். தன் சேனையிலிருந்த சிப்பாய் ஒருவனை தியாகம் செய்து விட்டதாய் உடைந்து விட்டார் என்று பேசி அல்லாடும். வேறென்ன சொல்லிவிட முடியும்? திட்டமிட்ட கொலை என்றா? ஆனால் இந்த ஆர்மிட்டேஜ் பயல் வித்தியாசமானவன். இவன் தனக்கு இராணுவ அதிகாரங்கள் தரும் சேனை தலைவனையே பொடி வைத்து பார்க்க ஆரம்பித்தான். பயலுக்கு ஒருவேளை திரும்பி வரும் சாத்தியமற்ற அந்த குறிப்பிட்ட போர்ப்பகுதிக்கு திட்டமிட்டே ஆர்த்தூர் அனுப்பப்பட்டு கொல்லப்பட்ட திட்டம் தெரிந்திருக்குமோ? ஜெனரல் மார்க்ரெட் இக்கேள்விக்கு அதிக முக்கியத்துவம் தரவில்லை. தன்னுடைய காதலனுக்காக இடையராது அழுது தீர்த்தாள் லிசி. ஆனால் அந்த அழுகை இவர்கள் இங்கிலாந்துக்கு இடம்பெயர்ந்து வந்ததும் நின்றதும் மறைந்ததும் மறந்தும் போனது. லிசியின் அந்தரங்கத்தை தான் படித்து விட்டதை ஒரு முறை கூட ஜெனரல் சொல்லிக்கொள்ளவில்லை. பிறகு குழப்பமின்றி ஒருவருக்கொருவர் பயணித்தனர். ஆனால் லிசி மட்டும் பழையபடி ஆகவில்லை. மனம் முழுவதும் ஒப்பி ஈடுபாடாய் குடும்பம் நடத்தாமல் ஏதோ இருந்தோம் என்ற பெயருக்கு இதுவும் அதிகம் நீடிக்கவில்லை. 4-5 வருடங்கள் கழித்து லிசிக்கு இரட்டை நிமோனியா நோய் ஏற்பட அவள் இறந்து போனாள். அதெல்லாம் நடந்து மாமாங்கமாகின்றது 15-16 வருடங்கள். பிறகு இராணுவ வேலையை விட்டுவிட்டு டேவேன் கடற்கரையை ஒட்டி வாழ கிளம்பி வந்து விட்டார் ஜெனரல். தனிமையான சூழலில் வாழ வேண்டும் என்று அவர் எண்ணியிருந்தது போன்று ஒரு சிறு இடம் ஒன்றை கடற்கரை ஒட்டி வாங்கி குடியேறினார். அமெரிக்கையான அக்கம்பக்கத்தார், இயற்கை கொஞ்சம் உலகின் அற்புத பகுதிகளில் ஒரு வில்லல், பறவை சுடுதல், படகு சவாரி, இப்படி போனது பொழுது. ஞாயிற்றுக்கிழமை முழுவதையும் சர்ச்சில் கழித்தார். ஒவ்வொருவரும் நட்புறவாடினர். அதாவது ஆரம்பத்தில். பிறகு துரித காலத்திலே மக்கள் கூட்டம் தன்னை பற்றி தனக்கு பின்னால் எதையோ பேசிக்கொள்கின்றதோ என்ற ஒருவித இருப்பு கொள்ளா தன்மை ஜெனரலுக்கு உருவானது. அதே அக்கம்பக்கத்தினர் இவரை ஏனோ வித்தியாச பார்வை பார்க்க ஆரம்பித்தனர். ஏதோ கேள்விப்படக்கூடாத ஒன்றை அவர்கள் கேள்விப்பட்டு விட்டதைப் போல, அடியில் தங்கிவிட்ட ஒரு புரளியை கிளறி எடுத்துவிட்டதைப் போல குழம்பினார். அந்த பயல் வந்திருப்பானோ? இங்கிருப்போரிடம் பேசியிருப்பானோ? இதற்கு பிறகு மக்களை முழுக்க தவிர்த்தார் ஜெனரல். தனக்குள் தானே சுருங்கிக் கொண்டார். தன்னை பற்றியோ மற்றவர்கள் ரகசியம் பேசுவதாய் எண்ணியபடி அவர்களுடனே பழகுவதே அசௌகரியமே. போகட்டும், இவை அனைத்துமே பழங்கதை, புராணம் போல வயதானவை, இப்போது பேச காரணமற்றவை. லிசி தூரம் போய்விட்டு கரைந்தே போய்விட்டாள். ஆர்த்தூரும் நடந்த எந்த ஒரு சம்பவமும் இனி வந்து எவ்வித உதவியும் தரப்போவதில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை திரும்ப ஜெனரலுக்கு கடைந்தெடுத்த தனிமையாய் ஆகி போனது. இவருடைய நெருங்கிய பட்டாளத்து நண்பர்களை கூட புறங்கடித்து விலக்கி வைத்தார். இந்த பயல் மூலமாக பட்டாளத்துக்கு விஷயம் கசிந்து சந்தேகம் துளித்திருந்தால், விஷயத்தை இப்படி பொத்தி வைத்து மறைந்து வாழும்போது இன்று மாலை மறைந்திருக்கும் ஒரு குரல் அப்பழங்கதையை பறைசாற்றியுள்ளது. ஜெனரல் அவரது வாழ்க்கையின் கருப்பு பக்கங்களை முன் ஜாக்கிரதையோடு தான் கையாண்டாரா?
எங்கும் யாரிடனும் இதனை கசிய விடாது இறுக மூடி உதடுகளோடுதான் இருந்துள்ளாரா? தேவையான உணர்ச்சி பெருக்கினை ஆள்மாறாட்டம், வெறுப்பு, இழப்பு இத்தியாதி கொட்டினாரா? இதில் குற்ற உணர்வு, உள்ளுணர்வு எதையும் காட்டிக்கொள்ளாமலே வாழ்ந்திருக்கிறாரா? சொல்வது கடினம். நிச்சயமாய் இசைத்தட்டு அறிவித்து குற்றச்சாட்டினை ஒருவரும் வினையாய் எடுத்துக்கொள்ளப் போவதில்லைதான். மற்றவர்களை பற்றியும் வண்டியாய் கொலை குற்றச்சாட்டுக்கள் வந்ததே நம்புவதற்கு வாய்ப்பே தராமல் வந்திருக்கும் ஒவ்வொருவருமாய் கொலை செய்திருப்பார்கள். அந்த கவர்ச்சி புயல் சிறுபிள்ளை ஒன்றினை கொண்டு விட்டதாய் அல்லவா குற்றச்சாட்டப்பட்டது. முட்டாள் பேச்சு. ஏதோ ஒரு பைத்தியக்காரன் வாயில் வந்த கொலை குற்றங்களை எல்லாம் எதிர்ப்படும் அனைவர் மீதும் வீசிக்கொண்டு அலைகிறான். எம்லி பிரெண்ட் சொல்லப்போனால் தற்போது இராணுவத்திலிருந்து விலகி வாழும் தரைப்படை தளபதியான லாம் பிரெண்டின் உறவு. அவளும் கொலை செய்திருக்கிறாள். தனக்கு கெடுதல் நினைத்தவருக்கு கூட நன்மை நினைக்கும் பொண்ணு அது என்று கண்ணை மூடிக்கொண்டு சொல்லிவிடலாம். எமிலியை பாதிரியார் போல. இங்கு நடப்பது முழுக்கவும் விசித்திரமானது. கோமாளித்தனம், ஆமாம், பைத்தியக்காரத்தனம். இதற்கு குறைவா எடை போடவே முடியாது. எல்லோரும் இங்கு வந்து விழுந்தது முதல். அது எப்போது? அடப்பாவமே, இன்று மதியம்தான் வந்திருக்கிறோம். அதற்குள் மாசம் கடந்து விட்டது போன்ற ஒரு அயற்சி, குழப்பம்தான். எப்போ இங்கிருந்து கிளம்ப போறோம் எண்ணிக்கொண்டார் அவர். வேறென்று நாளையே. மோட்டார் படகு கரையிலிருந்து இங்கு வந்து சேர்ந்த மறுகணம் இந்த நொடி வரை இங்கிருந்து இத்தீவிலிருந்து நகரவே கூடாது என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தார். மறுபடியும் கரையேறி சிறிய தனது வீட்டுக்கு போய் முடங்கி பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பயல் என எல்லா சங்கடங்களையும் நினைத்து வருந்தி இங்கிருந்து போகவே கூடாது என்று தான் இருந்தார். ஆனால் இப்பொழுது மாற்று எண்ணம். சிரிப்பான வாழ்க்கை. அலைகள் பாறைகளில் மோதி உடைந்து வெடித்து எழுப்பும் ஓசை திறந்திருந்த ஜன்னலின் வழியே உள்ளே வர ஜெனரலால் கேட்க முடிந்தது. இன்று மாலையில் இருந்ததை விட சற்று அதிக ஓசையாய், வீரிய மோதலாய் காற்று அதிகரித்து கொண்டிருந்தது. நினைத்து கொண்டார், அமைதியான ஓசை, அமைதியான இடம் ஒரு தீவின் சுகந்த உச்சமே. அங்கு போனால்தான் கிடைக்கும். அது கிடைத்துள்ளது. இனி வேறு ஓர் உன்னத உச்சம் கிடையாது. எல்லாம் கடந்த தளத்திற்கு வந்தாகிவிட்டது. ஆ, ஓசை, அலை ஓசை சட்டென்று அவருக்கு விளங்கியது. அவர் இங்கிருந்து கிளம்பி மறுபடியும் நரக நகரத்துக்கு போகப் போவதில்லை. என்ன ஆனாலும்